ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிளாக்கி ஸ்டார் சுரேஷ் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அவருடைய அப்பா கூட ரீசெண்டாக February 14 வந்து பாசிட்டிவே ஆயிட்டாரு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, ஸ்டில் நவ் வந்து அவருக்கு வந்த எதிர்மறை விமர்சனங்கள் எல்லாமே இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமேலு அப்படியே பாசிட்டிவாக மாறி இருக்குது அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய அப்பா இறந்த நாள் அன்னைக்கு நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஒரு நடுத்தர குடும்பத்துல இருந்து வந்தவர் தான் நம்ம பிளாக்கி ஸ்டார். அதாவது ஒரு மீடியா ஃபீல்டுக்குள்ள உள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு பேஷன் மட்டும்தான் அவருக்கு இருந்ததே தவிர, அதுக்கான எந்த வழிகாட்டுதலுமே இல்லாம ஒரு ஜாப செஞ்சுட்டு இருந்தாரு. சயின்ஸ் டீச்சரா அவர் வந்து ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமேலு ஒரு நல்ல டேலண்டட் டீச்சரும் கூட அவரு. இதில ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, அவர் வந்து TikTok அப்ப இருக்கும்போது, அதில வீடியோஸ் நெறைய இடத்துல போட்டுட்டு இருக்கிறத, அவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அம்மா கிட்ட போய் இது ஒரு கம்ப்ளைண்ட்டா பண்ணியிருக்காங்க. இந்த மாரிலாம் உன் பையன் செஞ்சுட்டு இருக்கிறான். நாள பின்ன இப்படி இருந்தா எப்படி அவங்களுக்கு கல்யாணம் ஆகும், பொண்ணு குடுப்பாங்க. இந்த மாரி தொடர்ந்து எல்லாருமே சொல்ல சொல்ல வந்து பிளாக்கி ஸ்டாரோட அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு கண்டிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த மாரி கண்டிச்சதுனால தான் அவர் அத விட்டுட்டு அவருடைய வேலைய சயின்ஸ் டீச்சர் வேலைய வந்து அவர் ஒழுங்கா பார்த்துட்டு இருந்திருக்காரு. இந்த சூழ்நிலையில என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து திருமணம் ஆயிருக்கு. அந்த திருமணத்தில தான் பெரிய ஒரு விஷயமே நடந்து முடிஞ்சிருக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்ன பத்தின எல்லா உண்மைகளையும் கிட்டத்தட்ட அவர்கிட்ட ஒரு பெண் தன்மை வந்து இருக்கும். அது வந்து சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்கு. அந்த பெண் தன்மை முதற்கொண்டு தான் என்னவாகணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாம நான் வந்து ஒரு டாமினன்ட்டா இருக்க தான் விரும்புறேன். என் வைஃப் வந்து சுப்ரீமா இருக்கணும். இந்த மாரி தான் எனக்கு இருக்கும். அவங்க வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணணும். அது எனக்கு பிடிக்கும். அப்படிங்கிற மாரி தான் நான் வந்து என் வைஃப் கிட்ட சொன்னேன். அதாவது என்ன பத்தின எல்லா விஷயங்களையுமே சின்ன விஷயமா இருந்தா கூட அத ஒண்ணு விடாம என்னுடைய வருங்கால மனைவிக்கு நான் சொல்லிட்டேன். அவங்களும் அத தான் ஒத்துக்கிட்டு தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாரி டிக்டாக் தான் என்னுடைய பேஷன். அந்த மாரி மீடியா ஃபீல்டுக்குள்ள போகணும், பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பேஷன். அது எல்லாமே நான் சொல்லி தான் மேரேஜ் பண்ணுனேன். மேரேஜ் பண்ண அப்புறமேலு எங்க லைஃப் கொஞ்ச நாளைக்கு நல்லா தான் போச்சு. அதில வந்து கொஞ்சம் நாள் ஆக ஆக வந்து வைஃப் வந்து இந்த டிக்டாக்கை விட்டுருங்க, ஒழுங்கா வேலைக்கு போங்க, வாங்க அந்த மாதிரி நிறைய ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது எனக்கு ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமா இருந்தது. இதே நாள் ஆக 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 எங்களுக்குள்ள சண்டை அதிகமாச்சு. அதாவது வார்த்தைகள் வந்து வைஃப்க்கும் எனக்கும் பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து எப்போவுமே எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் சாஃப்ட்டா தான் பார்ப்பேன். எனக்கு வந்து ஹார்ஷாவோ இல்ல கத்தியோ அந்த மாரிலாம் எனக்கு பேச தெரியாது. ஆனா ஒய்ஃப் வந்து ரொம்ப வார்த்தைகள் விட ஆரம்பிச்சுட்டாங்க. ஈவன் சொல்லப்போனா அவங்க பேசுற பேச்சு வந்து என்ன ஹர்ட் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்த இந்த நேரத்தில தான் என்னுடைய அக்கா வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. ஃபேமிலிக்குள்ள இதெல்லாம் சகஜம், சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தேத்துனவைங்களே அவங்க தான். இந்த டைம்ல என்னுடைய கூட இருந்து சப்போர்ட் குடுத்தது வந்து என்னுடைய மொத்த ஃபேமிலி தான். அக்காவுக்கு வந்து நான் ரொம்ப பெட்டு. கிட்டத்தட்ட நாங்க ஒரு 27 இயர்ஸா ஒண்ணா வளர்ந்தோம். அப்படின்னா கூட அக்கா வந்து எனக்கு ஒரு அம்மா மாதிரி, அம்மா மாதிரிங்கன்னா ஒரு அம்மா தான். ஏன்னா, எனக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் என்னை யாராவது சின்ன வயசுல டீஸ் பண்றாங்க, கிண்டல் பண்றாங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு எங்க அக்கா கிட்ட தான் போய் சொல்லுவேன். அப்புறம் தான் அப்பா, அம்மாவ கிட்ட சொல்லுவேன். அக்கா தான் என்னுடைய முதல் அப்பா, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் வளர்ந்தேன். அவங்க மேரேஜ் பண்ணி போன அப்புறம் கூட என்ன வந்து ஒரு அ இன்னும் ஒரு சின்ன குழந்தையா தான் என்ன ட்ரீட் பண்ணுவாங்க. எனக்கு அது ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த நேரத்தில தான் ஒய்ஃப்க்கும் எனக்கும் டிவோர்ஸ் அப்படிங்கிற பேச்சு ஆரம்பிச்சுச்சு. அவங்க வீட்ல இருந்து என்ன வந்து ஒரு வார்த்தை கேட்டாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பட்டுட்டேனே தவிர, நான் மனசுல நெனச்ச ஒரே விஷயம் என்னன்னா, நம்மளால ஒரு பொண்ணோட லைஃப் வந்து வீணாகக்கூடாது. அவங்க வேற எங்கேயாவது நல்லா இருக்கட்டும். அவங்களுடைய வேற எ யார் கூடயாவது தன்னுடைய லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்க சந்தோஷமா இருக்கட்டும்னு நான் எடுத்த ஒரே முடிவு தான். மத்தபடி அவங்க வீட்ல இருந்து என்ன வந்து, "நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? உனக்கெல்லாம் எப்படி குழந்தை பிறக்கும்? எங்க பொண்ண ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு" இந்த மாரி ஏகப்பட்ட வார்த்தைகள் வந்து சொன்னாங்க. எனக்கு எதுவுமே அது முக்கியமா படல. அவங்க அது ஒரு பொண்ணு, அதோட லைஃப் வந்து நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அவங்களுக்கு டிவோர்ஸ் குடுத்தேன். இதில முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, எங்க பக்கம்லாம் நாங்க டிவோர்ஸ் பண்ணுனா, குடுத்த பொருளையும் சரி, அவங்க கொண்டுட்டு வந்த பொருளும் சரி, மாறி மாறி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். நெறைய பேர் சொன்னாங்க, இந்த மாரி என்னோட ஒய்ஃபோட புடவைய கல்யாண புடவைய நெறைய நாள் நான் வச்சு அழுதுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. அ யாருக்குமே அத விக்கவோ, பண்ணவோ மனசு வராதுல்ல. என்ன இருந்தாலும் அது ஒரு பாஸ்ட் மெமரி. அது எனக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் அத சரி இன்னும் பத்திரமா தான் வச்சிருக்கிறேன். எனக்கு அவங்க மேல காதல் இருந்தது. அவங்களுக்கு இல்ல அப்படிங்கிற பட்சத்தில என்னுடைய காதல் பொய்யாயிடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் எமோஷனலா சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தான் பேக்கி சாரோட அப்பா வந்து February 14 வந்து இறந்துட்டாரு. அப்போ வந்து அவருக்கு இருக்கிற அந்த அ
பெண் ஃபேன்ஸ் இருக்கிறாங்கல்ல, பெண் விசிறிகள் வந்து அவங்களுடைய அப்பாவோட டெத்துக்கு வந்து வந்திருந்தாங்க. இதுதான் இணையத்தில இப்ப ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்குது. அதாவது அப்ப அவருக்கு எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பெண்கள் மத்தியில ஒரு ஃபேன் பேஸ் இருந்திருக்கும் அப்படிங்கிறத தாண்டி, அவர் ஒரு பொட்டிக் வச்சிருக்காருல்ல, அந்த பொட்டிக்ல ஃபுல்லா விமென்ஸ் கிளாத்திங் இருக்குது. அது விமென்ஸ்க்காக தான் அந்த கடையவே நடத்திட்டு வராரு. அதில மென்ஸ் கிளாத்திங் நீங்க ஏன் வைக்கல அப்படின்னு அவர்கிட்ட ஒரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூல கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அ என்னால மென்ஸ் கிளாத்திங்கும் வச்சிருக்க முடியும். அது வந்து ஆனா நெறைய என்ன டீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு கட்டத்தில நான் எங்கேயாவது டிக்டாக் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா, என்னுடைய ஃபோன வாங்கி உடைச்சு போட்டுட்டு கூட என்ன "உனக்கெல்லாம் வெட்கமா இல்லையா? நீலாம் ஆம்பள தானே" அப்படி இப்படி தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால நான் வந்து எனக்கு அது பிடிக்கல. என்கிட்ட ஒரு பெண் தன்மை இருக்குது அப்படின்னா, அது என்னுடைய தப்பு கிடையாது. அதனால நான் வந்து கடை வந்து ஆரம்பிச்சது வந்து நான் வந்து எங்க அம்மாவுக்காக ஆரம்பிச்சேன். அவங்க வீட்ல சும்மா இருந்தா அப்பாவோட ஞாபகங்கள்லாம் அப்பாவுக்கு அப்போலேருந்தே உடம்பு சரியில்ல. ஸோ வந்து அவங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலீஃபா இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் நாங்க கடை ஆரம்பிச்சோம். என்னுடைய பேஷன் எப்பயுமே நான் மீடியாக்குள்ள போறது தான். அதன்படி நான் இப்ப ஜீ தமிழுக்குள்ள வந்துட்டேன். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதில முன்னேறி போயிட்டு இருக்கிற இந்த நிலைமையில அம்மாக்காக நான் அந்த ஷாப்ப வச்சு குடுத்தேன். ஸோ வந்து அது வந்து ஒரு விமன் ஷாப்பா இருந்தா அம்மாவுக்கு அது கொஞ்சம் இன்னும் வசதியா இருக்கும். ஸோ அத பத்திலாம் அம்மாவுக்கு தெரியும். ஸோ என்னால அதிகமா கடைக்கு வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. அப்படின்னு சொல்லி தான் நாங்க அந்த ஷாப்பிங் பிசினஸ் ஆரம்பிச்சோம். அது மூலமா எனக்கு கிடைச்ச பெண் விசிறிகள் தான் அதிகம். ஏன்னா ஒரு 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 அக்கா வந்து இப்ப எங்க கடையில வந்து எடுக்குறாங்கன்னா, என் பொண்ணு வந்து உங்களுடைய ஃபேன், உங்களுடைய வீடியோஸ்லாம் நெறைய பாப்பா, உங்களுடைய டிக்டாக் ரீல்ஸ்லாம் நெறைய பாப்பா, அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க என்கிட்ட இருக்கிற குறைய பெருசாவே நெனச்சு பேச மாட்டாங்க. அது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். அந்த மாரி நெறைய பெண் விசிறிகள் வந்து எனக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருந்தது வந்து எனக்கு வந்து அப்பாவோட அந்த இரங்கலுக்கு தெரிவிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பெண் விசிறிகள் வந்து எனக்கு வந்து சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, "கவலைப்படாதீங்க அண்ணா, கவலைப்படாதீங்க தம்பி. உங்க லைஃப் இதுக்கு மேல இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் மாறும். இத விட அருமையான பொண்ணு உங்களுக்கு கண்டிப்பா மனைவியா அமைவாங்க. உங்க வாழ்க்கை இப்போ இருந்து தான் ஆரம்பிச்சிருக்குது. கவலைப்படாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன எத்தனையோ பெண்கள் வந்து இருக்கிறாங்க. ஸோ, என் வாழ்க்கையில நான் அப்போ ஒரு விஷயத்த வந்து உணர்ந்தேன். எங்க அக்கா மாரி ஒ எங்க அக்கா வந்து ரொம்ப ஒரு பியூர் செல். அவங்கள மாரி இன்னும் இந்த உலகத்தில நெறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே எனக்கு அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன். அதுவரைக்குமே என்ன அந்த மாரி தேவையில்லாத பேசுவாங்கல்ல, அ ஒ தேவையில்லாத ஒரு வார்த்தைகள் என்ன வந்து 9 அந்த மாரிலாம் நெறைய பேசுவாங்க. நான் அத அதிகமா காதுல போட்டுக்க மாட்டேன். நான் வந்து முன்னேறதுக்கான வழி தான் அதிகமா யோசிப்பேனே தவிர, தேவையில்லாத விமர்சனங்கள நான் அதிகம் எடுத்துக்க மாட்டேன். ஆனாலும் சில விமர்சனங்கள் என்ன பர்சனலா பாதிச்சிருக்குது அப்படிங்கிறத நான் உண்மையா சொல்லி தான் ஆகணும். அது வந்து மாறுனது வந்து இந்த டைம்ல தான். இந்த எங்க அப்பாவோட டெத்துக்கு அப்புறமேலு எத்தனையோ பெண்கள் வந்து எனக்காக ஒரு ஆதரவா ஒரு இரங்கல் தெரிவிச்சத நெனச்சா எனக்கு சந்தோஷமா இருக்குது. எனக்கு வந்து அப்ப ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஸ்நேகன் கடிகா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து நாங்க வந்து ஒரு கிஃப்ட் குடுக்க போனோம். எங்க தோட்டத்தில காய்ச்ச ஒரு பலாப்பழத்த வந்து கிஃப்ட்டா குடுக்க போறோம். ஸ்நேகனோட வைஃப் வந்து அத வாங்கிக்கிட்டாங்க. கடிகா சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "எதுக்குமே நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுடைய நேரம் இப்ப தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கு மேல பாருங்க, நீங்க வந்து 100 மைல் வேகத்துல ஓடப் போறீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்க சொன்னது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா, கடிகா வாயிலேருந்து அது வந்த வார்த்தை வந்து எனக்கு அவ்வளோ ஆறுதல்